அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே. கோவமா இருக்கானா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. ஏண்டா என்ன பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. அவனே நீ பாட்டுக்கு தென்னமத்த சாஞ்சி கவிதை கற்பனை அப்படின்னு இருக்கோ நினைச்சுக்கிட்டேனே. இடத்தரமான படிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன நடந்துன்னு தெரியாது. தெரியாதுன்னு ஒரு ரூமுக்குள்ள என்ன நடக்குது எனக்கு எப்படின்னே தெரியும். எவ்வளவு சுண்டைக்கா சைஸ்ல இருந்துகிட்டு என்ன படுத்துற பாடு. ஆத்தி தேன்மொழி போய் உள்ள படுத்துற பாட்டுல இங்க வந்து புலம்பிட்டு நிக்கா. சிட்டிக்கே ராஜாவா இருந்தாலும் ரூமுக்குள்ள என்ன பாடுபடுத்துறா பத்தியா வந்தியா? வேணும்னு அடம் முடிச்சு கட்டிக்கிட்டலானே, அனுப்பிச்சு தானே ஆகணும். கேட்டே தா என் இடுப்புக்கு தாண்டா இருக்கா, ஆனாலும் ஆட்டி படிக்கல. நீயும் பயப்படுத என்ன பண்ண? பயந்துதானே ஆக வேண்டி இருக்கு. நான் எதுக்கு பயப்பட போறேன்? அதான் 2 சத்தம் போட்டுட்டு வெளியில வந்து நின்றுட்டு இருக்கேன். ஓ நீ 2 சத்தம் போட்டுட்டு வெளியில வந்து நிக்க? ஆமாடா கோஸ். உள்ள வேற மாதிரி சவுண்ட் கட்டுச்சுது. எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து எதத்தாலும் பண்றான். இல்லடா ரொம்ப சத்தம் போட்டுட்டேன், அதுக்கு தான் வெளியில வந்து நின்றுட்டு இருக்கேன். நம்புற மாதிரி இல்லையே. நம்பணும்டா நம்பணும், நான் சொல்றேன்ல. உள்ள சத்தம் போட்டுட்டு வெளியில வந்து டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கேன். இல்லையே, அம்மா தாயின்னு கெஞ்சிற சவுண்ட்ல கெட்டுச்சுது. அந்த பையவுல அந்த லேஸ்ல இறங்கி வராத. அதுவே கள்ளி. இவன் அதற்கு இதை என்ன நம்ப சொல்றான். அங்க வேற மாதிரி சவுண்ட் கெட்டுச்சுது. எப்படி கெட்டுச்சுது? இப்ப இருக்கு சின்ன மாதிரி இதுக்கிட்ட இந்த பாடுபடுத்துற. நீ எல்லாம் என்ன பாடா படுத்தியா சொல்லு பாப்போம். இல்லடி நீ என்ன பாடே படுத்தல. அப்படித்தான் இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குதா? சரி சரி சொல்லு சொல்லு. ரொம்ப சலிச்சுக்கிட்டீங்களோ? ஐயா இல்லம்மா இல்லம்மா, அது எப்படி நான் சலிச்சுக்கிறேன்னு சொல்லு பாப்போம். குட், அப்படித்தான் இருக்கணும். அப்புறம் தினமும் எனக்கு போயிட்டு வரக்கு ஒரு ஸ்கூட்டி. சரி. அப்புறம் ஒரு நிமிஷம். சரிம்மா. ஓ இது வேறையா? சரி சரி நீங்க சொல்லுங்க. ஏங்க எனக்கு இது எப்படிங்க இருக்குது? சூப்பரா இருக்குடி. குட், அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லலாம் என்ன உண்டில நக்கிருவியா? என்னங்க? ஒண்ணுலமா நடிகை மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படின்னா நடிகையெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கீங்க. எப்படி போட்டாலும் முடக்குதானே. இல்ல மத்த நான் அலட்சியமா பார்க்க மாட்டேன், உனக்கு தெரியாது. இல்ல நீங்க ரசிச்சிருக்கீங்க அப்படித்தானே? அது வேண்டாண்டி, காலையில இருந்து இந்த குரங்காவ படுத்துறேன். ஒரே ஒரு நாள் லீவுன்னு வீட்டுல உட்காந்து ஒரு குத்தமாடி. என்னங்க இது கூப்பிடலாம் நல்லதா இருக்கும். என்னங்கன்னு ஆனா ஒரு குரங்கு படுத்துற மாதிரி பாடுபடுத்துவா. குட்டி குரங்கு கிட்ட மாட்டின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருக்குது. இப்ப நாம என்ன பண்றோம்னா, என்னடி பண்றோம்? கல்லி இதுக்குதான் நான் ரெடியா இருக்கேன். மூக்கிலே குத்தில நீங்க அதுக்கு தான் ரெடியா இருக்கீங்க எனக்கு தெரியும். அந்த ரெடி இல்ல, பைக் எடுக்கிறோம் ஜாலியா 100 120ல தான் நம்ம போறோம். ஓகே 100 120ல? அக்கோஸ் ஓகே. அப்படி மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படி ஒரு தியேட்டருக்கு போய் ஒரு சினிமா பார்த்துட்டு அப்படி பேசிக்கலாம். அப்படி போயிட்டு ஜாலியா அப்படி ஒரு நைட்டு 12 o'clock இல்ல 1 o'clock வந்தா போதும். ஓகே? ஓ எஸ். அதெல்லாம் பண்ணணும். சரிடி. இந்த கிளை மாதிரி ட்ரெஸ் பண்றது அதெல்லாம் கூடாது. ஓகே? நீ சொல்ற ட்ரெஸ் தான் இப்ப நான் போடுறேன். அப்படிதான் போடணும். சரியா? சரி. ஆனா இவ்வளவு பேசுற நீ கார் இருந்து உனக்கு கேட்டுட்டு இருக்கேன், குடுக்க நீ இல்ல இதெல்லாம் பண்ணாதான் கொடுப்பேன். கள்ளி சுண்டைக்க சைஸ்ல இருந்துகிட்டு என்ன வரத்து வருதே. அந்த கண்ணாடியே அது இப்போதான் எனக்கு ஸ்டைலா இருக்குன்னு வாங்கினேன். ஆமாமா ரொம்ப ஸ்டைலா இருக்குது. அந்த ஸ்டைலா தாங்க இருக்கும். ஆமாடி ரொம்ப ஸ்டைலா இருக்குது. அப்புறம் ஒன்னே ஒண்ணு லீவு நாளு. இல்ல நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. நான் கோவமா இருக்கேன் உங்க மேல. ஐயோ ஐயோ தப்பான முடிவுல எடுக்க கூடாது, நான் கெஞ்சி கேக்குறோம்ல. இல்ல மிஸ்டர் பொண்ணுத்துறை, நீங்க கெஞ்சினாலும் கதர்னாலும் இல்ல, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல. அடியே குள்ள கத்திரிக்கா என்ன பாடுபடுத்துது. இங்க வா, என்ன ரொம்ப சோதிக்கா. இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன். நீ ஆண்டி முடிவு பண்ணதுக்கு என்ன கொல்லோசத்தி பேசுற மாதிரி இருக்கு. சாச்சா நான் இந்த கொல்லோசத்துல கெஞ்சி கேட்கலன்னு தாக்கு முடிக்காது. இல்ல முடியாது. அடிச்சு வண்டி கடிக்கிற மாதிரியே நிக்கிற பாரு, சொல்லும் போது நிக்க. முடியாது. கெஞ்சி கேட்டாலும் முடியாது. அடிக்கு ராட்சசியே, அடிய ராட்சசியே. என்ன இறக்கி விடுங்களே. என்னது? இறக்கி விட்டுருங்க. நான் முட்டத்துக்கு போகணும். சீக்கிரம் என்ன இறக்கி விட்டுருங்களே. ஏத்ததுக்கு நான் வேணும், இறக்கிறதுக்கு நான் வேணும். ஆனா இதுல ஏறி நின்று பேசுற டைலாக் மட்டும் வாய்க்கிலிய வீராப்புல. தங்க பச்சில்ல என் வயிறு பச்சில்ல ஒன்னே ஒண்ணு கொடுப்பேன். இறக்கி விட்டுறணும். நீ மேல நிக்கிற வரைக்கும் தான் எனக்கு நல்லது. சரி கட்டாயமா நான் இறக்கி விட்டுருமா? சரி. ஆஹா சரி. இந்த குடும்பம் இதுக்கு மேல முடியாதுடி. வாய் வாய் ஒண்ணு இரு
போயிட்டா? கொன்னேன்னு சொல்லிவிட்டேன். சப்பா, நம்பி வந்தது ஒரு குத்தமா? நான் அதுக்கு வேண்டி நான் சோகமாய் வேண்டி டேய் பொண்ணு தர. கத்தி சொல்லாதடிய மானம் போயிடும். இந்த என் தம்பி நிக்காம பத்துக்க. அவன் கூட நான் என்ன கூப்பிடுவான். நீ வந்து பொடுத்துட்டு பண்றேன்னு கூப்பிடுதா? அப்படிதான்டா கூப்பிடுவேன். சரி தங்க, நீ கூப்பிட்டுக்க. நீ கூப்பிடாம இருக்க முடியுமா? என் செல்லம் இல்ல, நீ கூப்பிட்டுக்க தங்க. அப்படிதான்டா கூப்பிடுவேன். நீ ஐஸ் வச்சா மட்டும் நான் விட்டுருவேனா என்ன? பேசுற பேச்ச பாரு, பாத்துக்கிட்டே இருக்கலாமே. தங்க புள்ள, அடி செல்லம். கொன்னுவேன். யப்பா, இரும்பு புடி முரட்டு பைய. டேய், முதல்ல மீசியாத எடுடா. ஏண்டி? டேய், மூஞ்செல்லாம் காந்ததே. அதுக்கு நான் பக்கத்துல போய் வர மாட்டேங்குதோ? போலீஸ் ஆபீசர் ஆச்சம்மா, எடுத்தா நல்லா இருக்காத. இனிமேல தூக்கி வச்சு குடுத்தீங்கன்னா கொன்னுவேன் சொல்லிட்டேன். நீ தூக்கி வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தா நான் என்ன பண்ணிட்டோம்? செல்லம் வாமா, கிட்டோமா. ஹலோ, எனக்கு கராத்தே குங்கு எல்லாம் தெரியும். ஓ ஆ ஓ ஆ, கிட்ட வந்தீங்க அப்படியே சொல்லிவிட்டேன். டேய் பொண்ணு தர. எப்ப நீ வரும்னு இருக்கட்டி இந்த விளையாட்டு இந்த சேட்டை எல்லாம் பாக்குறதுக்கு. இந்த அன்னைக்கு முடிஞ்சிடவே கூடாது. நாளைக்கு வேலை கூட்டி போடும். அதுக்குள்ள எவ்வளவு விளையாடணும் விளையாடணும். அடியக்குள்ள கத்துக்கங்க வாடி. வரமாட்டேன். யம்மா. எம்மாவா? டேய் பொண்ணு தர. நான் இறக்கி விட, நீ இறக்கி விடுன்னு சொல்லலாமா? வாமா. பொண்ணு தேவையில்ல, நான் மேல குதிச்சிட்டாலும் பரவாயில்ல. யப்பா. சரி. நான் சண்டை. சண்டையா? ஆமா, உங்க கூட சண்டை. யம்மா. அப்போ இன்னைக்கு தரமாட்ட. தரமாட்டேன் ராஸ்கல். எட்டு மீட்டர் ஓடின்னு சொல்லிட்டேன். உனக்கு இன்னைக்கு ஹேண்ட்பேக் செப்பல்லாம் கேட்டல, வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். இதெல்லாம் வாங்கிக்கிட்டு முத்தமா கொடுத்து என் மூஞ்சி முறையில காந்த வச்சிருவீங்க. ஓடிங்க சொல்லிட்டேன். அப்போ தரமாட்டியா? நான் சோகமா கோமாளியில போறேன். வெளியில போடா ராஸ்கல். தசவன். அடே அண்ணே, நீ பண்ற சட்டிலாம் பண்ணிட்டு தான் கோப்பட்டு அந்த கோப்பட்டு தான் கதையா? இது தெரியாம நானே வந்து சிக்கிட்டேனோ? டேய், காதல் விளையாட்டு கொஞ்சம் குறைச்சு விளையாடுறா. வீட்டுல நிறைய பேர் இருக்கோண்டா. ஆகா, இவ்வளவு சட்டை பண்ணா பாரு, நான் என்ன பண்ணட்டும்? கடுப்பேத்துறானே, இவனுக்கு லீவ் வரணும், எனக்கும் லீவ் வரணுமா? போடா, எதுக்கு நான் அவனுக்கு கோவம்னு தெரியல. சும்மா இருக்க பார்த்துக்காக நான் இதுல என்னதான் நீ என்ன வெறுப்பேத்துவேன்? போடா, எப்ப பார்த்தாலும் புள்ள ஜாக்கியது சேட்டு ரொம்ப பண்ற சட்டிலாம் நீ பண்ணிட்டு அவன் என்னமா சினுங்குறான். அடுத்த பிள்ளைக்கும் பிள்ளான போட்டுட்டான். நான் தெரியாம ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டுட்டேன். ஒரு பிள்ளை போதுமே. இல்லடா, சும்மா இருடா. அது பிள்ளை செல்வம், செல்வத்தில் செல்வம் பெருஞ்செல்வம். அச்செல்வம் எல்லா செல்வத்திலும் பெரிய செல்வம். இவன் இருக்கட்டும், நான் இருக்கக்கூடாது. இல்ல இவன் இருக்கட்டும், நான் இருக்கவே கூடாது. அத்தியில வீட்டு இருக்க பொம்பளை எல்லாம் பார்த்தான்னா எல்லா பொம்பளைகளும் கோவப்பட்டு பூச மாதிரி அடிச்சு வத்திடுவாள்ல. ஏன் பண்ணிட்டு அடிச்சு வத்திடுவா. நீ ஏன் தனி கொடுத்தனும் போக கூடாது? இல்லடா, நானும் அப்படிதான் நினைச்சேன். முதல்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது, தனி கொடுத்தனும் போலாமா அப்படின்னு பார்த்தேன். இந்த திருட்டு மாங்க அப்படி ருசியா இருக்குமோ? அப்படிதான்டா, யாரும் பாக்குறவளோ கேட்டுறவளோ திட்டுத்தனமா நல்லா இருக்குடா. இல்லடா, நாங்க இங்கே இருக்கோம்டா, எங்களுக்கு இங்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கடுப்பேத்துறானே. இல்லண்ணே, நீ என்ன தனி கொடுத்தலாம் பையன்? வேண்டாண்டா, நல்லா இருக்காது. இதான் நல்லா இருக்கு. இல்லடா, அதுக்கான மத்த நாளைக்கு நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவேன். புள்ள ஒத்தையில தவிச்சிட மாட்டா. இங்கன்னா அக்கா மாதிரி அம்மா எல்லாரும் இருக்காங்க, பாத்துக்கிடுவாங்க. ஓ, லீவ் இருந்தா நீ வாக்க போற ஆரம்பிச்சுக்கிடுவேன். ஓகே. நீ இருக்கிறத நான் இருக்க மாட்டேன்டா. நான் இப்பவே தனி கொடுத்தலாம் போறேன். தனி கொடுத்து சொல்லாத, அஞ்சு போட்டி எடுத்துருவா. என்ன ரொம்ப கடுப்பேத்துறானே. இல்லடா, உள்ளதான் கெஞ்சனிய. ஆமா, அது பொக்கிஷம் வயிறும் கெஞ்சணும்ல. இன்னும் நம்மளுக்கு கெஞ்சது ரொம்ப பிடிக்கும்டா. நான் கெஞ்சிருந்தோம்னா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் எவ்வளவு கெஞ்சுறேன்னா அவளுக்கு அவ்வளவு சிரிப்பாடா. அந்த சிரிப்பை பார்க்கவே நான் கெஞ்சுவேன். அவன் சிரிப்பான்னு நான் எவ்வளவு நான் கெஞ்சுவேன்டா. வச்சுட்டாங்க எனக்கு ஆப்பு. ஆனந்தி, டேய் என்னடா? டேய், உன்னை சும்மா விட மாட்டேன். சும்மா இருக்கல, நீ சொரிஞ்சு விட்டுட்டாலேதா. டேய், ஐயோ, இவன் முறைக்கால நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இங்க பாருமா, அவன் நம்மள வெறுப்பத்தை பாக்குறான். அதெல்லாம் பார்த்து நீ கோவப்படக்கூடாது, ஓகே? ஆத்தி உக்கிரமா நிக்கால. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி கிடைக்கட்டுமே. நீ ஏன்டா இவ்வளவு அக்கப்போர் பண்ணுத? நீ சோகமா இருக்கேன்னு வந்து கேட்டது ஒரு குத்தமாடா. நீ லீவை இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவ, இன்னைக்கு ஏன் லீவை நீ வச்சு விட்டுட்டிய? இல்ல, நமக்கு ஏடா இருக்குது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ஐயோ, என்னமா தங்க வந்துட்டேமா? சரிடா விக்கி, அவ கூப்பிட்டுட்டா, நான் வார என்ன? இல்ல, நம்ம கையிலடா இருக்குது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அழகிமா விட்டுறாதமா, கும்மி எடுக்கணும்னா பத்த வச்சுட்டு போறான். இவன் இப்படிலாம் சட்டை பண்ணுதான். அத்தையே, வசமா கொத்து விட்டுட்டு போயிட்டானே.
இங்க பாரு ஆனந்தி, ஆத்தி ஆனந்தி இன்னைக்கு என்ன அழகா இருக்காப்பா. என் பொண்டாட்டி அழகோ அழகுதான். லீவு ஒரே ஒரு நாள் கோயிலுக்கு தானே கூட்டிட்டு போக சொன்ன. அதுக்குத்தான் குளிக்கிறதுக்கு கிணத்தடிக்கு போலான்னு வந்தேன். இந்த பாவி பையன்கிட்ட வந்து சிக்கிட்டேன். இந்த பாரு அவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு அத்தனை கும்மி எடுக்க கூடாது சரியாமா? நான் பெரிய ஒரு போலீஸ் ஆபீசர் சரியாமா? அவர் உங்களை விட பெரிய போலீஸ் ஆபீசர் தெரியும்ல, சிட்டி கமிஷனர். ஆத்தி எல்லாத்தையும் என்னோட முந்திக்கிட்டாரு. இவ்வளோ நேரமா அங்க என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணா? காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாரு. அவனுக்கு லீவு நாளே கொண்டாட்டம் தானே. 4 மணிக்கே பிள்ளைகளெல்லாம் எழுப்பி விட்டுட்டாரு. ஆமாமா, புள்ளையெல்லாம் அடிச்சு பத்தினா தானே இவன் வேலையை ஆரம்பிக்க முடியும். அந்த பையல அழகா எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி குளிச்சாத்தி அந்த பொம்பளை பிள்ளைய அழகா கிளப்பி ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வந்து இந்த பையனுக்கு பாலாத்தி கொடுத்து அதை தூங்க வச்சு இந்த செம்பலியத்திட்ட கொடுத்து அப்படியே அனுப்பி விட்டுட்டாரு. அவன் அவனுக்கு ரூட்டை கிளியர் பண்ணிருக்காமா? பாவி பையன். அப்ப 5 மணிக்கு தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டானா? நான் உங்களை வெறும் 7 மணிக்கு தானே எழுப்புனேன். அவரு அதுக்கு முன்னாடி இந்த பொண்டாட்டிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு அவளுக்கு சாப்பாடு உருட்டி விட்டு அவளையும் ஃப்ரெஷ் ஆக்கி அவளுக்கு சீன்ஸ் பெண்ட் போட்டு அழகு பார்த்து அவளுக்கு கூலிங் கிளாஸ் கண்ணாடியை வாங்கி கொடுத்து என்னம்மா ஆடுறாரு. அந்த வேலை வேற பார்த்து வச்சிருக்கானா? உனக்கு சீன்ஸ் பண்ண நல்லா இருக்காதுமா, வேண்டாம். அது எலி குஞ்சு மாதிரி இருக்கு, அதுக்கு செட் ஆகும். உனக்கு வேண்டாமா? இந்த மாதிரி நீ சேலையில தான் அம்சமா இருக்க. இதே டைலாக் எத்தனை நாள் சொல்லுவீங்க? அது படுத்துற என் கையில மட்டும் சிக்கன. இப்ப நம்ம கோயிலுக்கு போடும் அவ்வளவுதான். நம்ம தங்கம் எப்படி போறோம்னு மட்டும் பாரு. பள்ளி உனக்கு குளிக்க வைக்கிறது நானே குளிக்க வச்சிருப்பேன். நான் குளிச்சாச்சு. ஓ, இந்த பையன் எங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு வரான்? ஆனா ஸ்டேஷனுக்கு போனா மட்டும் பெரிய ரவுடி பையன் மாதிரி நடந்துக்கிட்டுதான். வீட்டுல எப்படி இவ்வளவு வேலை பார்க்கான்? அது இவன் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். நமக்கு தான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நான் கோவமா இருக்கேன். ஆத்தி இன்னைக்கு நம்ம இதை கை வச்சுட்டால. கோவமா இருக்கியா? கோவமா இருந்தா நான் தாக்கு பிடிச்சிக்கிட மாட்டேன். இல்லம்மா, நான் லீவு தானே மெதுவா இருந்துச்சு, நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம்னு நினைச்சேன் பாத்துக்க. ஹாய் ஷெட்டியோ, நான் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டேன். சோறு போட்ட சிக்க தின்னுட்டு போடுங்க. ஆனந்தி ஆனந்தி கோயிலுக்கு போகணும்னு சொல்லி நான் கூட்டு போறேன்டி. தேவையில்லை. என்னங்க வீட்டுல எல்லாரும் ஒரு மார்க்க வச்சுட்டு இருக்கிய? இது என்ன கோலம்? கோலமா? மேக்கப்படா. என்ன பிஐ மேக்கப்பா? ஆனந்தி ரசனை இல்லாத ஆளு. ஓ மனசாச்சு தொட்டு சொல்லி நல்லா இருக்குது. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. மீனத்த யூ கண்டினியூ. ஆத்தி ஒரு மார்க்கமா இறங்கிருக்காளுங்க. இது சத்தியமா அது மீனாக்காக்கு நல்லா இல்ல. மண்டே பாரு. ஆனந்தி ஓ புருஷனை ரொம்ப இன்சல்ட் பண்றான். சரியில்லை சொல்லிட்டேன். பிறகு நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும் சொல்லிட்டேன். அதானே கூந்தல் கருப்பா இருக்கும் போது நம்ம நாட்டு பாசம் வருது. இந்த பான் பிளாக்க துப்பி வச்ச மாதிரி இருக்கலாம் வண்ட, அதனால அங்குள்ள பேச்சு வருதோ. ஆனந்தி ஓ புருஷனை ரொம்ப இன்சல்ட் பண்ணுது. அது ஒரு ரசனை கட்டாலே. யூ கண்டினியூ. சூப்பரா இருக்கீங்க. எங்க கிளம்பிட்டிய? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போக முடியாது மேன். இல்ல என்னங்க, இல்ல தெரியாம தான் கேட்க. என்னன்னு கேட்க? இல்ல ஒரு மார்க்கமா இறங்கிருக்கிற என்னதுக்கு? காலேஜுக்கு போகுது. அப்படிதான் போகுது. என்னது காலேஜுக்கு போகுது? கொஞ்சம் வர நாகரிகமா பேசுங்க. எது நான் நாகரிகமா பேசணும்? அவ பேசுறது டீசன்ட். சத்தியமா ஒரலகட்டு தான் இருக்குது. மண்டே பொழந்துரும் பாத்துக்க. ஆனந்தி சீக்கிரம் டைவர்ஸ் கொடு. படு பாதவதி அக்கா. யூ மேன் வயலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கியோ, அதனால டைவர்ஸ். ஒரு 2 நாள் காலேஜ் போயிருப்பியா? 1 வீக் ஆகுது. இங்க சேர்ந்துட்டேன் நினைக்கிறேன். சீக்கிரம் டைவர்ஸ் கொடுத்து இந்த மேனை வெளியில அனுப்பு ஆனந்தி. சரிங்க தா. என்ன முறைவல அதான் நடக்கும். இன்னைக்கு கொஞ்சலாம் நினைச்சிட்டு இருக்கேன்டி. அதான் டைவர்ஸ் கொடுத்தாச்சுல்ல. அத்தி இவ குடுக்கட்டால குடுக்க வச்சிருவ உங்களுக்கு. ஹாய் फ्रेंड्स, சீக்கிரம் கமிங் ஃபாஸ்ட். காலேஜுக்கு நேரம் ஆகுது. அத்தி இங்கிலீஷ் என்னமா பொளந்து கட்டறாக்கா? அத்தி எக்கோ. எஸ். ஆனா உங்க அக்கா மக்கா இங்கிலீஷ். ஹியூமன் கண்ட்ரி ஃப்ரூட் மேன். அப்படிதான் நாகரிகமே இல்லாம பேசுவாங்க. சப்பா இல்ல தெரியாம தான் கேட்க. இது குடும்பமானு கேட்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகமா சுத்திக்கிட்டு இருக்குது. காலையிலே பைக்க முடிக்குதம்மா. ஆத்தி மீனா குட்டி ஸ்டைலு தான். சூப்பர் ஸ்டைலு தான். என் ஸ்டைலுக்கு ஏத்த மயிலு நீயும் தான். ஆனந்தி நோ டென்ஷன். அது வேற ஒண்ணு இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆத்தி அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்காளம்மா இவ மட்டும். நான் 3 வயசுல பார்த்தேன்னா அப்படியே இன்னும் இருக்காளப்பா. இவளுக்கு மட்டும் வயசே ஏறாதோ. இன்னும் 2 வருஷம் போனா எனக்கு நரமுடி வந்துடும். இவ அப்பவும் நச்சுன்னு கிக்குன்னு இருக்காளப்பா. அதுக்குத்தான் எல்லா பயிரும் முதல் காதல்ல இவ்வளவு தீவிரமா இருக்கானுங்க. முதல் காதல் பூ முத்தம் 2 மறக்குமா? தெரியாம குட்டி போய் அழகா இருக்கானேன்னு மடியில தூக்கி வச்சு ஒரு முத்தம் கொடுத்து விட்டேன். அதையே இன்னும் சொல்லி காட்டுதாயா அந்த பையன். ஸ்டைலு தான். ஆனந்தி நீங்க காலேஜுக்கு கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். காலேஜுக்கா? எங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க வாரோம்.
சம்பளி அக்கா. ஹாய் மீனக்குட்டி. ஒன்லி இங்கிலீஷ்ல பேசி எத்தனை வாட்டி சொல்லி இருக்குது? சாரி டியர். சம்பவலி. வந்துட்டேன். ஏக்கா எல்லாரும் இங்க நிக்கங்க. கண்ணாடி போட்டதுனால உங்களுக்கு கண்ணு தெரியல. அங்க நிக்க போயிட்டு இருக்கீங்க. எங்க பக்கம் திரும்புங்க. அத்தி இந்த கண்ணாடி வேண்டாம் எவா கேக்கா போட்டு விட்டுட்டாளுங்க. உண்மையிலே கண்ணு தெரியல. எனக்கு ஏன் தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியுமே. பரவாயில்ல, இங்க திரும்புங்க. கண்ணாடி, ஜீன்ஸ் பேண்ட். இல்ல உனக்கு இல்ல எங்க குறைஞ்சிட்டான் கூட்டிட்டான்னு நான் கேட்க. பொறாமத்த முழுசா என் பொண்டாட்டி மாறிட்டாயா. எப்படியெல்லாம் எனக்கு கீழ் படிஞ்சிருந்தா தெரியுமா? அப்படி உனக்கு குளுகுளுன்னு இருந்திருக்குமே. ஆமா சத்தியமா. எப்பவும் அப்படியே இருக்கணும் உனக்கு. நீ மட்டும் மாறவே கூடாது. அத்தி உல வச்சுடா போலுக்க. இல்லக்கா அந்த பைய இருக்கட்டும். மோவனே தயவு செஞ்சு கொடுப்பேன் பாத்துக்க. அத்தி என்ன மிரட்டாளுக. என்ன இன்னும் ஒண்ணு குறையுது. அத்தி ஒக்கமக்கா ஹீரோயினி மாதிரி வந்து நிக்கணுமா? என்னடா நீங்க இப்படியாவா காலேஜுக்கு போறியா? ஏன் அவனுக்கு பொறாம. அத்தமா வந்து பார்க்க மாட்டேன். ஒழுங்கா சேலைய கட்டிட்டு போக சொல்லிட்டேன். ஏன் எதுக்குன்னு கேக்க? அங்க பொம்பளை பையன் தான படிக்க வருது. அவங்க எந்த ட்ரெஸ்ல போனா உங்களுக்கு என்னன்னு கேக்க? நீ ரொம்ப மாறிட்டாடி. நீ பேச்சல கேட்காத. என்னமா நீ முதல்ல அந்த மாதிரி இருக்கணும். நான் அப்படியே இருக்கேன். நீங்க எப்படி பார்த்தாலும் அடை போட்டு தடுக்கால. நான் என்ன பண்ணட்டும்? இவங்கெல்லாம் காலேஜுக்கா போறாங்க. நான் கோட்டுக்கு போறேன். அவங்க காலேஜுக்கு போறாங்க. சப்பா நாங்க காலேஜுக்கு கிளம்பிட்டோம். நேரா ஆகுது. அது சரிக்கா. நீ பெத்த புள்ளைங்க புள்ள வேணும் கேட்டது யார்? என் மாமியார் என் புருஷன் தானே. அதான் பெத்து கொடுத்துட்டேன். ஆமாடா, என் மாமியார் தானே கேட்டாவ. கொடுத்துட்டேன். என் புருஷன் போதா கொய்ய பயில்வ. அது மட்டும் இல்ல அன்பரசி நல்ல பாப்பா பத்துக்க. ஏன் வெளி பக்கம் நான் வந்துட்டேன். டேய் ஏதோ நம்மளால பெக்கிறதுக்கு ஒரு கிருபை இருக்குது. அதனால பெத்து கொடுத்துட்டோம். வளர்க்குறது நம்ம கடமை இல்லல்ல. டேய் நான் 50 வயசுல பெத்து கொடுத்துருக்கேன். இனி என் வரைக்கும் நான் வாழ வேண்டாமா? அது சரி. அதுதான்டா சரி. சரிடா, எங்களுக்கு காலேஜுக்கு நாளைட்டே நாங்க கிளம்புறோம். எல்லாம் சரிதான். மீனக்கா கொண்டே மட்டும் கொஞ்சம் மாத்தி கூட்டு போங்களே. அவளுக்கு ஸ்டைலே அந்த முடிதான். அவன் ஒரு கண்ட்ரி ஃப்ரூட். என்ன ஃப்ரூட்டு? நீ ஒரு வேண்டாண்டா. அப்புறம் நாங்க ஏதாவது சொல்ல போது ஏதாவது பிரச்சனை ஆயிரும். சரி வாங்க போவோம். நேரம் ஆயிடுடி. சரி டாடி, உனக்கு லீவு தானே. வீட்டுல நல்லா பாத்துக்க. நான் வீட்டை பாத்துக்கல. நீங்க கிளம்புங்க. நீ சீக்கிரம் கிளம்புமா. முக்கா அவளை எதுக்கு கிளம்ப சொல்லுங்க. நீங்க போங்கம்மா. நீங்க போங்க. நேரம் ஒரு இடத்துல எடுத்துட்டு கிடக்காதீங்க. கிளம்புங்க. ஆனந்தி நான் கோட்டுக்கு கிளம்பிட்டேன். பாதவத்திகளை பார்த்து வச்சுட்டாளுங்களா? நான் இன்னைக்கு என்ன பண்ணுவேன்? அடி பாதவத்திகளா, நீங்களே அக்கா மாறான்னு கேட்க. சரி ஒத்திரின்னு புலம்பிட்டுரு. எங்களுக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு நாங்க கிளம்புறோம். மிஸ் தங்காசி அழகி போட்டிக்கு போன மாதிரியே இருக்குது. பரவாயில்ல, அழகி போட்டி தானே, நாங்க கலந்துக்கிடுவோம். கலந்துக்கோங்க. அதெல்லாம் சரிதான். நீங்களே இப்படி போறீல, உங்க புருஷமால ஒண்ணு சொல்ல மாட்டாரா? இவன் வேற அப்பப்ப அதை சொல்லி பயங்காட்டுவா. அவளுக்கு தெரியும்டா. தெரிஞ்சா இப்படி விட மாட்டாங்களே மாமா மாதிரி. அவங்க எல்லாம் ஓல்டிஸ்ல. எப்படி இவன் 10 வச்சிருவான் போலுக்குட்டி. அடே குந்தாணி பையல, சத்தம் கட்டாம இருக்கணும் சொல்லி விட்டேன். அட ஒத்துமாக்கா, அப்ப புருஷமா இருக்க தெரியாது. என் மாமா மாதிரி ஏமாத்திட்டு போறியா? இப்ப ஆனந்தி கோட்டுக்கு தான் போயிருக்கா. உன்னையும் கோட்டுக்கு இழுக்காம பாத்துக்க. 10 வச்சு விட்டுருவோம். பரட்ட பாத்துக்க. மண்டைய முடி நிறைய இருந்தாலே இப்பதான் யோசிக்க தோணும் போலுக்கு. போடா. என்னங்க முன்னால தம்பினா பாசமா தூக்கி வச்சு கொஞ்சிவியா, இப்பெல்லாம் ரொம்ப திட்டுதியா? எல்லாம் அப்படிதான். சரி மாமா வந்தா எங்க போயிருக்கான்னு சொல்லணும். அதையும் சொல்லிட்டே போங்க. பக்கத்துல ஃபங்க்ஷனே அப்படி கத்தால போயிருக்காவன்னு சொல்லிடு. ஏது நீங்க ஃபங்க்ஷன் போற மாதிரியா இருக்குது? அதான் காலேஜ்ல போறியா? அட என்ன போடு அங்க சொல்லுடா. மாமாக்கு தெரியாது. ரொம்ப தான் திட்டுறா பாத்துக்க. ஏண்டா வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறத. ஒழுங்கா வீட்டை பாத்துக்கடா, நாங்க வாரோம். அத்தி இது குடும்பமான கேக்க. ஆளுக்கு ஒரு இடத்துல அலையுது. ஓய் ஜெல்லடே. ஓய் நின்று பொண்ணு தர முடியல கேட்டுக்கா. ஏதாவது பண்ணிடும் பாத்துக்கா ராஸ்கல். ஏம்மா இவனுக்கு லீவ் இருக்கணும், எனக்கு லீவ் இருக்கணுமா? இப்பதான் புரியுது வீட்டுல ஏன் யாருமே இருக்க மாட்டுக்காங்கன்னு. அத்தீவே அக்க போட்டு ரொம்ப இருக்கும் போடுக்க. கிளம்புறதா நல்லதுப்பா. சீக்கிரம் கிளம்பிடணும். நான் கொண்டுக்கா. அப்பா முடியாதுப்பா, என்னால முடியாது. சேட்டை பிடிச்ச பையல ஊம மாதிரியே இருக்கான்ப்பா பாக்குறதுக்கு. வெளியிலயும் சரி உள்ளேயும் சரி இவன மாதிரி ஒரு யோக்கியமான உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லிதானுங்க. ஆனா என்னெல்லாம் பார்த்தேன்னா அப்படி பையன் இருந்தானுங்க. இவன் பண்றதெல்லாம் இனி நாமளும் அப்பாவி பையனு பேர் வாங்கணும். வாங்கிடலாமா அப்படி? பூமை கொட்டா மாதிரி திட்டு பண்ற சேட்டை நான் துடுத்துட்டு பேசுறதோட மிச்சம் நினைக்க. நீ நடத்து. இல்ல விக்கி, உங்க அக்கால பாத்தியா? அக்கா காலேஜ் போயிருக்கா. காலேஜுக்கா? இல்ல, காலேஜ் பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. காலேஜ் பக்கத்துல கல்யாண மண்டபமா? என்னெல்லாம் வளரிக்கிட்டு இருக்க? என்ன கோத்துட்டு போயிட்டீங்கல்ல? ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க மாமா. இப்ப என்ன ஃபங்க்ஷனு? அப்புறம் ஒரு பத்திரிக்கை வந்த மாதிரி தெரியலையே.
ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கம்மா. புள்ள புள்ள கிட்ட எனக்கு தெரிஞ்சது சொல்ல முடியும். ஃபங்க்ஷன் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்னங்க ரொம்ப தான் கேள்வி கேட்டியா? நீ என்ன டென்ஷன் ஆவற? டென்ஷன் ஆகாம தெரிய முடியும். இங்க பாரு, இத்தனோண்டு முத்தத்துல இஸ்லாமியர் இருக்கா? சாரிடா மாப்பிள்ள, நீ பெருத்த சுகத்துல இருப்ப, இப்போ எனக்கு புரியுதுடா. ஒன்னும் பண்ண முடியாதுடா. உங்களுக்கு புரியுது, அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இல்லடா, அவனுக்கு புரியாது, இல்ல புரிஞ்சுக்க மாட்டான். சரிடா, வீணா மனசை போட்டு தரலாம, போய் ஏதாவது படம் கடை பார்க்க போடா. முடியலையடா, நானும் வயக்காட்டிலேயே கடந்து நினைப்பேன் பாத்துக்க. இதெல்லாம் பார்க்க கூடாது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சக்தி இல்லைன்னா வர்றதே மாட்டேன். இன்னைக்கு நீ சிக்கிட்டவளுக்கு வீட்டுல ஒரு அம்பே இருக்க மாட்டானே, எதுக்குடா ஒரு அம்பே இருக்க மாட்டேங்கானு இப்ப புரியுது மாமா. உங்க அக்கா நல்ல ஃபங்க்ஷனுக்கு போனது நல்லதா போச்சுடா. இதெல்லாம் பார்த்துட்டு தான் மாமா போயிருக்கா. அப்படியா மாப்பிள்ள? சரி மாப்பிள்ள, நான் இன்னைக்கு வயக்காட்டிலே தங்கிக்கிடுதேன் மாப்பிள்ள. உங்களுக்கு அது போக்கடா இருக்கு, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாடா, பெருத்த சோகம்டா. சரிடா, நான் அப்படியே கால் போன போக்குல போறேன். சரிங்க மாமா. சரிடா மாப்பிள்ள, அழாத மாப்பிள்ள. நீ வேற சோகத்துல இருக்க, நான் வேற வந்து தெரியாம பேசிட்டேன். விடுறா மாப்பிள்ள, விடுறா மாப்பிள்ள. சரி, சோகமா இருக்காதுடா. வாங்க மாமா, நமக்குன்னு ஒண்ணு இருக்குதா, அதை போட்டுட்டு. வேண்டாம் மாப்பிள்ள, பிஞ்சு செருப்பு பிஞ்சு வரல கொண்டு அடிக்காம மாப்பிள்ள, வேண்டாம் மாப்பிள்ள. ஏன் மாமா, அது என்ன பிஞ்சு செருப்பு பிஞ்சு வரையிலே? நல்ல வாரியிலே நல்ல செருப்பு வச்சு அடிக்க கூட நமக்கு தகுதி இல்லையா, அதனால பார்த்து பிறக்கிட்டு வந்து அடிக்காம மாப்பிள்ள. அவங்க இங்க தானே வாரேன்னு கால் பண்ணிருந்தாங்க, இன்னும் வர காணோம். ஆமாடி, இங்கதான் வருவேன்னு சொன்னாங்க, ஆளை காணுமே. அடி இப்ப மாதிரி கண்ணாடி கலத்திடுவோமா? இல்லடி, இது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கும், உனக்கு தெரியாது. இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த கண்ணாடில என்னடி கான்ஃபிடன்ட் கிடைக்க போதே? பொறுத்திருந்து பாரு, எப்படி கான்ஃபிடன்ட் கிடைக்கும்னு உனக்கு தெரியும். தமிழே, எடி தமிழே, என்ன நீ இப்பெல்லாம் ரொம்ப இங்கிலீஷ் பேசுற, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொன்னே போட்டுருக்க. எட்டி எட்டி சம்பவம் புரிசா வரவ, எட்டி மதனண்ண வரவ. எடி எனக்கு சத்தியமா கண்ணே தெரிய மாட்டேங்குடி. இப்போதைக்கு உனக்கு கண்ணு தெரியாம இருக்கிறது ரொம்ப நல்லது பத்துக்க. எனக்குமே குத்து மதிப்பா தான் தெரியுது, வெயில நிக்கும். ஆனா எனக்கு ஏதோ குத்து இணைல நிக்கிற மாதிரியே இருக்கு தெரியுமா. நான்லாம் தமிழை கை பிடிச்சுதான் நடந்துகிட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் பர்ஃபெக்டா தெரியுதுப்பா. அதான் தெரியுதே. இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமா இருக்கு. ஆத்தி மதனா, அட பாதத்துக்கு சொல்ல மாட்டியே? செம்புலக்கா, மதன மாதிரி தெரியல. அடியே மதனதாண்டி. சரி கூல நின்னுங்க. சூப்பரா முன்னேறி இருக்கீங்க. சுடிதார்ல இருந்து டைரக்டா ஜீன்ஸ் பேண்ட். இல்ல நல்ல முன்னேற்றம். வேற ஜீன்ஸ்க்கு மாறனால பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது? அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டா வசதியா இருக்கும். அதுக்கேற்ற ஏற்பாடுமே நாங்களும் பண்ணலாம்ல. ஏங்க சும்மா டைம் பாஸ்க்கு சும்மா போட்டு பார்த்தோங்க. இல்ல இல்ல போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயோ கோபமா சொல்லுதாவளேட்டி. இல்லட்டா மட்டும் தானே உங்ககிட்ட சிரிச்சா பேசிக்கிட்டு இருக்கே. புள்ளைக்கே தாவாணி பாடு சட்டை போட்டு விட்டுட்டு அம்மா ஜீன்ஸ் பேண்ட் சுத்துற. இல்ல இவ்வளவுதானா, இல்ல வேற எதுவும் இருக்குதா? வேற என்னங்க? இல்லம்மா, ஜீன்ஸுக்கெல்லாம் மாறிட்ட, இனி இளம திரும்பிடும். அதுக்கேத்த மாதிரி லைஃப் பார்ட்னர் இருந்தா நல்லா இருக்கும். என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? இல்ல இனி அடுத்த கட்டம் அதுதானே. நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க. ஏங்க நாங்க என்ன அசிங்கமாவா ட்ரெஸ் போட்டிருக்கோம், ஏன் என்ன பேசுறீங்க? ஏதோ வசதியா இருக்கேன்னு போட்டோம். வசதியா இருக்குன்னு போட்டீங்களா, இல்லன்னா மயக்கலான்னு போட்டீங்களா? இனி நாங்க யார மயக்க போறோம்? இல்ல இளம திரும்புதுல்ல. இங்க என்னத்தான் விளக்கம் கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க மனசு இதானே ஆயி போச்சுது. திட்டனே வந்தாச்சு, இனி திட்டிட்டு போட்டோம், கொஞ்சம் பொறுமையா நில்லுங்கட்டி. இது வீட்ல இருந்தா கிளம்பி வரீங்க. வீட்ல இந்த வீட்ல ஆம்பளை எவனும் இல்ல, எவனும் உங்க சத்தம் போடல. ஐயோ யார் சத்தம் போடணும் சொல்றீங்க? உங்க தொட்டு தாலி கட்டின பூசனுக்கு தான் எந்த அதிகாரமும் நீங்க கொடுக்கலையா? உங்க தம்பி மாதிரி எதுவும் சொல்லல. நாங்க கெட்னார் பேச்ச கேட்கல, மதிப்பு கொடுக்கணும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது நீங்க வந்திருக்க லட்சணத்தை பார்த்தாலே தெரியுது. இல்ல நீங்க ஏதாவது ஒரு புது ஸ்டைலுக்கு மாறும் போதோ இல்ல ஒரு காரியத்தை செய்யும் போதோ எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்ட பண்றீங்க. ஓ, அதனால நீங்களே எங்கிட்ட எந்த பெர்மிஷன் கேட்க மாட்டீங்க. நாங்க உங்களை மாதிரி அறிமுறைமா சுத்தலையே, நாங்க கண்டெடுத்துட்டு எங்கேயும் போகலையே. எங்களுக்கு பொறுப்பு இருக்குமா, எங்களுக்கு குடும்பம் இருக்கு, குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டு கேட்டு எங்களுக்கு புடிச்சு போச்சு. குடும்பத்துக்காக ஓடுறோம், குடும்பத்துக்காக பாடுபடுறோம்னு. ஓ, நாங்க பொறுப்பு இல்லாம ஊதாரியா சுத்தி இருந்தா தெரிஞ்சிருக்கும். சேம் வார்த்தை, எல்லாம் சேம் டைலாக் தான் பேசுது. மதனண்ணே 100% பியூரா இருக்கீங்க. நீங்க எதுவுமே பண்ணது இல்ல, பொறுப்பா மட்டும் இருக்கீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பாவா மட்டும் தான் இருக்கீங்க. ஆமா. அப்ப உங்க பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்கு எல்லா தகப்பனும்
யா நாங்க ஒண்ணே இல்லையா அவளை என்ன நான் தெருவில விட்டுட்டேன். ஓ, உங்களை பொறுத்த வரைக்கும் 3 வேளை சோறு, உடுக்க துணி, தங்க இடம் இது கொடுத்திருந்தா அவளை சந்தோஷமா வச்சிருக்கோன்னு அர்த்தம். மறந்துட்டேன், நகை நட்டு. இதெல்லாம் உங்க பார்வையில அவ சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். இதுக்கு மேல ஒரு பொம்பளைக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல ஒரு ஆம்பளையால என்ன செய்ய முடியும்? நாங்க வெளியே ஓடணும், இங்கே பணிவிட செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க. பணிவிட செய்யணும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு காலமும் அதை நாங்க எதிர்பார்க்கவும் மாட்டோம். அவளுக்கான டயம், அவளுக்கான அங்கீகாரம், அவளுக்கான மரியாதை, அவளுக்கான சுதந்திரம். ஒரு சுடர் போட்டா ஏன் போட்ட, எதுக்கு போட்ட, உன் புத்தி மாறி போச்சுது, நீ இப்படிதான் போவ, நீ விளங்க மாட்ட, குடும்பத்தை சீரழிச்சிருவ. அப்பா அப்பா அப்பா, எத்தனை வாழ்த்துக்களே. இதுதான் நீங்க சரிசமா அவளை நடத்துற விதம். நீங்க ஒரு டவுசர் போட்டாலோ இல்ல ஒரு கோட் சூட் போட்டாலோ இல்ல வேஸ்ட் சட்டை கட்டினாலோ புருஷனை பார்த்து ரசிப்பா. அதே நீங்க நாங்க அட கொடுக்கமான ட்ரெஸ் தான் போடுவோம். இப்படி ஆரங்கிற ட்ரெஸ் போட மாட்டோம். இல்ல மானம் போறளவுக்கு அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். இது நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்துக்காத ட்ரெஸ். பாக்குறவன் சிரிப்பான். யாரு? ஊர்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும். நீங்க எத்தனை நாளா செம்பகலி அசிங்கமா திட்டும்போது கூட பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தான். நீங்க தப்பான உரம் வச்சுட்டு போகும்போது கூட பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தான். ஊர்காரனுக்கு தெரியும். அவ என்ன ஊர்காரங்கிட்ட சொந்தக்காரங்கிட்டே போய் அழுது உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா? அவ எவ்வளவு மூடி மறைக்க முடியுமோ அவதான் மூடி மறைச்சா. தமிழே நீ ரொம்ப வாக்குவாதம் பண்ணுங்க. வாக்குவாதம் பண்ணல, சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீயே சொல்லு, இதெல்லாம் நல்ல குடும்பத்துக்கு அழகானு கேட்க. ஒரு குடும்ப பொம்பளை மாதிரி நீங்களா இருக்கீங்க. எனக்கு ஒண்ணு புரியல. குடும்ப பொம்பளைனா என்னது? நம்ம நாட்டு கலாச்சாரத்தைப்படி சேலை, குங்குமம், பூவு, தாலின்னு போட்டு சுத்துறவ தான் குடும்ப பொம்பளை. ஓ, அப்ப வெளிநாட்டுல எல்லாம் குடும்ப பொம்பளைங்களே கிடையாதோ? மீனா குட்டி இல்ல சொன்னேனே, அந்த நாட்டிலே பெண்கள் வளர்றாங்க. குழந்தை பருவம், கன்னி பருவம், தாய்மை அப்படின்னு வரிசைக்கு வருவாங்க. அப்புறம் பாட்டி ஆவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே போடுற ட்ரெஸ் மாறி ட்ரெஸ் தான். பாட்டிக்கும் அதே ட்ரெஸ் தான், பியூட்டிக்கும் அதே ட்ரெஸ் தான், பியத்திக்கும் அதே ட்ரெஸ் தான். அங்கெல்லாம் எந்த பாகுபாடுமே இல்லையே, அதான் சொன்னேன். இங்க மட்டும் என்னமோ தெரியல, கல்யாணம் முடிஞ்சிட்டா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றீங்களே, அதான் கேட்டேன். அது அந்த நாட்டு கலாச்சாரம். இல்ல நம்ம நாட்டு கலாச்சாரம் இதுதான். ஏதாவது உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா என்ன? சொல்லுங்கண்ணே. அது சௌரியமா இருக்குது. நம்ம நாட்டு கலாச்சாரத்தோட ஒத்து போது தட்பவெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த உடை அமைப்பு இருக்குன்னு தான் அதை போட்டாங்க. இங்குள்ள கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா இந்தியா தட்பவெப்ப உள்ள நாடு. காத்து, மழை, வெயில் எல்லாம் சரி சமமா வரும். அதுக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தேவை. அதுக்காக உருவாக்குனதுதான். ஆனா இதுதான் கலாச்சாரம்னு சொல்லாதீங்க. இது எப்பவும் போட்டு சுத்ததுக்கு இல்ல. எங்களுக்கு தெரியும் இங்குள்ள ஹீட்டுக்கும் இங்குள்ள சூழ்நிலைக்கு தகுந்தது இல்லன்னு. சும்மா ஒரு அடி போட்டு பார்க்கலாமேன்னு போட்டோம். அதுக்குள்ள உங்களுக்கு இவ்ளோ ஆத்திரம் வருது. ஏன் ஒரு பொருள் மேல ஆசை வரக்கூடாதா? அதை போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தோணக்கூடாதா? இல்ல எங்க மூளை வரைக்குமே நீங்க ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? எங்க மூளை இப்படித்தான் செயல்படணும்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப எங்க மூளை கூட எங்களுக்கு சொந்தம் இல்ல, அப்படிதானே? எங்க மூளை கூட உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஏன்னா அவ ஐயா பொண்டாட்டி. எனக்கு எல்லாவத்திலும் வக்கீல் படிச்சுட்டு ஆகணும். எனக்கு ஏத்த மாதிரி தான் அவ இருக்கணும். போட்டுட்டு கழட்டிடலான்னு பார்த்தோம். ஆனா இது எங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்குது. இதையே போடலான்னு முடிவு பண்ணிட்டோம். செம்பகவல்லி, என்னட்டி சொல்லணும்? பிடிச்சிருக்குன்னு சொல்லி. செம்பகவல்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. அத்தாவோ முடிவில்ல. அது வந்து சும்மா நாங்க போட்டு பார்த்தோம். சும்மா ஆசைக்கு தான் போட்டோம். ஓ முடிவை நீ சொல்லிட்ட. ஒரு ஆம்பளை மாறினா என்ன ஆகுன்னு நீனும் பாரு. என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறீங்களா என்ன? இல்ல அடுத்து நீங்க அதான் பண்ணி இல்ல அவளை அப்படிதான் மிரட்ட முடியும். அவ இடத்துல வேற ஒருத்தங்களை வச்சாதானே அவன் நொந்து சாவா அப்படின்னு நினைக்கீங்க. இப்படி நினைக்கும் போதே நீங்க அவகிட்ட தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். எமோஷனல் பிளாக்மெயில். உங்களால அதுதானே முடியும். நல்லா யோசித்து பாருங்க. இப்போ அக்கம் பக்கம் யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஊர்க்கார சிரிக்க மாட்டான், பக்கத்து வீட்டுக்கார சிரிக்க மாட்டான். குடும்பத்துக்காக ஓடுனேன், குடும்பத்தை தூக்கி நிறுத்தினேன், குடும்பத்துக்காக தான் ராப்பகலா உழைச்சிக்கிட்டு இருக்கேன், குடும்பம் என்னால தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்றத பார்த்தா நீங்க அந்த தவறை செஞ்சிட்டு இருக்கீங்க போலுக்கு மிஸ்டர் மதன். ஒருத்தன் புலி வருதுன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தானாமா. ஊர்க்காரங்களும் தினமும் ஏமாந்து போனாங்களாம். பல நாள் திருடே ஒரு நாள் அகப்படுற மாதிரி நிஜமாவே ஒரு நாள் புலி வந்துட்டான். அப்படித்தான் இருக்கு மிஸ்டர் மதன். இன்னொரு கல்யாணம் பண்ணி உன்னை ஒதுக்கி வச்சிருவேன், உனக்கு துரோகம் பண்ணிடுவேன்னு வார்த்தைய விட்டுக்கிட்டே இருக்கீங்க மிஸ்டர் மதன். சொல்லின் செயல் தான் இந்த உலகத்துல நடக்கும். நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்.
சொல் விதை போடுற மாதிரி நாம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் உங்க வாயில வரும். நீங்க தாராளமா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சீரழிச்சு சின்னவனவ போங்க. அது எதுக்கு அவளால சொல்லி சொல்லி மிரட்டிட்டு இருக்கீங்க? போங்க, தாராளமா போங்க, மனசுக்கு பிடிச்சவள கல்யாணம் பண்ணுங்க, வாழுங்க சார். அதான் சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. எத்தனை நாள் என்ன கல்யாணம் பண்ணிடுவேன்? ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிருப்பாரா இருக்கும். என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. அசிங்கப்படுத்தல, வார்த்தையில நிதானம் தேவை. நீங்க மானங்கட்ட ட்ரெஸ் போட்டு சுத்துவீங்க, நான் எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் கேட்க கூடாது. அப்படிதானே? கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. நீங்க தப்பு பண்ணாலும் இல்ல அவ தப்பு பண்ணாலும் ஒருத்தர் கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்ப நான் அதுதானே கேட்டுட்டு இருக்கேன். நீங்க கேட்கல மதன். நீங்க அவளுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு காயப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. உங்களுக்கு உரிமை இருக்குறதுனால அவளை அசிங்கப்படுத்துறீங்க. ஏய், நான் ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொல்றது அவளுக்கு நீங்க புத்திமதி சொல்றதுன்னு அர்த்தமா? உங்க ஊர்ல இதுதான் புத்திமதியா? தமிழ் நீ ரொம்ப ஆளுக்காத. கொஞ்ச நாள் ஆட்டம் குறைவா இருந்துச்சு, இப்ப மறுபடியும் ஆடிக்கிட்டு இருக்க. நாங்க எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கோம். எங்க பொறுப்பு, எங்க கடமை எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம். மிச்சம் இருக்கதே புருஷன் மட்டும்தான். அவரையும் கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசுல தைரியம் இருக்குது, எங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்பவும் எங்களை புள்ளன்னு போக சொல்றீங்களா, இல்ல இன்னும் அந்த அடுப்படிக்குள்ள எங்களை கடக்க சொல்றீங்களா? ஏன் நீங்க பெத்த பிள்ளைங்க தானே, பார்க்க கூடாதா என்ன? வயித்துல சுமந்து 10 மாசம் உசுரை கொடுத்து பெத்தாச்சு. ஊந்து போகும்போது அவளுக்கு பியாதி எடுக்கும் போதும் சரி எல்லாம் பார்த்தாச்சு. ஈ மூத்திரம் அந்த மூத்திரம் இந்த மூத்திரம் எல்லாம் அள்ளியாச்சு. வளர்ந்தாச்சு, ஆளாச்சு, சடங்கு வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, படிக்க வச்சாச்சு, ஆளாக்கியாச்சு. இப்ப அவளுக்கு சுய புத்தி வந்தாச்சு. இப்பவும் எங்களை அவளை காவலுக்கு அனுப்ப பாக்குறீங்க. இனி அவ நல்லவளா ஆறதும் கெட்டவளா ஆறதும் அவ கையில தான். குழந்தை தான் நல்லதாகதும் கெட்டதாகதும் தாயோட கையில. ஆனா அவளுக்கு இப்ப ஞானம் வந்தாச்சு, புத்தி வந்தாச்சு. இப்பவும் எங்களுக்கு அவளுக்கு பணிவிட செய்ய சொல்லிக்கிட்டு அவளுக்கு காவல் காக்க சொல்றீங்கல்ல? என்ன தப்பு? அப்படித்தானே எங்களுக்கும் எங்களை பாத்துக்கணும் ஆசை இருக்கும். உங்க புள்ள வாழணும், நாங்க மட்டும் அப்படியே வாழ்ந்துட்டு உங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு உங்க சொல்லுக்கு ஆடிக்கிட்டு நீங்க போட்ட கோட்டை தாண்டாம அப்படியே செத்து போயிடணும். எங்க மனசுல இருக்கிறது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கவும் மாட்டீங்க, அதை நிறைவேற்றவும் மாட்டீங்க. எங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் கூட சந்தோஷமா செலவழிக்கவும் மாட்டீங்க. எங்களுக்கு எதுவுமே செய்யாத உங்களுக்காக நாங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு எங்க மனசுல அத்தனை வேதனையோட வலியோட ஏக்கத்தோடயும் கனவுகளோடயும் அப்படியே இந்த மண்ணுக்குள்ள போய் செத்துறணும். அதுதானே? கொஞ்சம் எங்களையும் வாழ விடுங்க மிஸ்டர் மதன். எங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பெண்கள் அப்படிலாம் செத்து போயிட்டாங்க. நாங்க அப்படி சாவதுக்கு விரும்பல. கொஞ்சமாண்டு எங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுறோம். எங்க எல்லை எது வரைக்கும் எங்களுக்கு தெரியும், எந்த எல்லை வரைக்கும் போகணும்னு எங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தப்போ அவளுக்கு என்ன பண்ணணும் யாது பண்ணணும்னு யாரும் சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த தெய்வமே அவளுக்கு வழி துணியா நின்னு சொல்லி கொடுக்கும் போது 40 வயசுல எங்களுக்கு என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியாது. 13 வயசுல இருந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்க கற்ப பாதுகாத்த எங்களுக்கு 40 வயசுக்கு மேல பாதுகாக்க தெரியாது. எங்களை ரொம்ப சந்தேகப்படுறீங்களே. நாங்க ஆளாகும் போது நீங்களா வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க. எங்களுக்கு ஞானத்தை தெய்வம் கொடுத்திருக்கு. எங்க ஞானம் தான் எங்களை பாதுகாப்பா இருக்க வைக்குது. இங்க பாருங்க, புரட்சிகரமா பேசி புரட்சிகரமான செயலை செய்யறதுக்கு நாங்க இங்க வரல. கொஞ்சம் போண்டு எங்க வாழ்க்கை நாங்க வாழ்ந்து கொடுதான் தான் சொல்றோம். எத்தனையோ பெண்கள் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, மனசுக்குள்ள கனவோடு செத்து போயிட்டாங்க. அவங்க ஆத்மா கூட இப்ப சாந்தி அடைஞ்சிருக்காரு. 1000 வலி, 1000 வியாதிகள், 1000 மன குமரலோட செத்து போயிட்டாங்க. நாங்க அப்படி சாக விரும்பல, அவ்வளவுதான். கொஞ்சம் ஞானம் அத வச்சு எங்க வாழ்க்கை கொஞ்சம் போட்டு வாழ்ந்து கொடுதான் சொன்னா அது பொறுக்காம பட்டம் கட்டி எங்களை ஒரு மூலையில கடத்த பாக்குறீங்க. துணிஞ்சிட்டோம், இனி அடைக்க முடியாது. குழந்தையா இருக்கும் போது பெத்தவங்களை நம்பி வாழணும், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை நம்பி வாழணும், அப்புறம் புள்ளைய நம்பி வாழ்ந்து அப்படியே நாங்க செத்து போயிடணும். நாங்களாவே இருக்கக்கூடாது, அப்படித்தானே? ஒரே ஒரு நொடி அந்த வாழ்க்கை நீங்க வாழ்ந்த மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி உங்களை ஏதாவது ஒரு சின்ன திட்டுனா வீட்டுல அத்தனை கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுற நீங்க தினம் உங்க பிள்ளைங்களாலையும் உங்களாலையும் நீங்க பெத்தவங்களாலையும் காயப்படுற எங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசித்து பார்த்திருப்பீங்களா? அப்படின்னா நீங்க உண்மையா எங்களை நேசிக்கலன்னு அர்த்தம். உங்களை நம்பி வந்தவங்க நீங்க உண்மையா காதலிக்கலன்னு அர்த்தம். காதலிச்சிருந்தா
எங்க வழி புரிஞ்சிருக்கோம். நாங்க என்ன வாழ்க்கை வாழ்றோங்கிறது புரிஞ்சிருக்கோம். ஊர் உலகத்துல காலங்காலமா பெண்கள் அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதத்தான் சொல்றேன். அப்படி வாழறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு கொஞ்சம் போல வாழ்ந்துட்டு போறோம்னு சொன்னா இனி நாங்க எத்தனை வருஷம் துள்ளி குதிச்சு வாழ்ந்துருவோம். 50 வயசானா ஆட்டோமேட்டிக்கா எங்க உடம்பே எங்களை படுக்கையில போட்டுரும். அப்ப போய் நீ உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வான்னு சொன்னாலும் எங்க பெட்டும் எங்க தலகாணியும் எங்களை எந்திக்க விடாதே. அந்த பெட்ல இருந்து கூட உங்களெல்லாம் கவனிக்கணும். கால் வீக்கம், உடம்பு வீக்கம், எங்க உடம்பு எங்க கண்ட்ரோல்ல இருக்காதே. பேட்டி பக்கத்துல இருந்து பாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாட்டி என்னச்சு கதை சொல்லுன்னு சொல்லும். அப்ப எங்க வாழ்க்கை நம்ம வாழ முடியுமா சொல்லுங்க மகன். இது எங்களுக்கு சரியான வயசு. கொஞ்சம் வாழ விடுங்க. இது செம்பவலி, நான் ஒண்ணு எதுவும் தப்பா பேசலையே. சரியான நெத்தி அடி. என் மனசுல இருக்கதெல்லாம் நீ சொல்லிட்டடி. விடுக்கா, சரியா தான் பேசுனேன். நான் ஆல்ரெடி பாட்டி ஆயிட்டே தெரியுமா. இப்போ கூட என்ன வெளியில போட மாட்டேக்கோ பாரு. விடக்கூடாது. சரி, அவிய இன்னும் காணுமே. அதான் தெரியல. இரு பாப்போம் வாராவலான்னு. என்னாச்சு உங்களுக்கு? வாரேன்னு சொல்லிருந்தாங்கல்ல. எதுக்கு அந்த சைடு போய் பாப்போமா? ஏண்டி செம்பகவல்லி, என்னடி? ஒருவேளை உன் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிட்டே ரெடி பண்ணுவ. ஆமா, காலம் போன காலத்துல 2வது கல்யாணம் பண்ணதாரு. போவியா? ஆமாங்க, பொண்ணு கியூல நிக்குதான். ஒருவேளை முடிச்சா சந்தோஷமா விடுதலை வாங்கிட்டு போயிருவேன். சுதந்திரமா பறப்பேன். வலிக்காதே. அவங்களுக்கே வலிக்காதப்போ நமக்கு எதுக்கிட்டி வலிக்கணும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இவருக்கு போய் இவ்வளவு பணியோட செஞ்சுட்டோமேனு. வேற ஒண்ணும் இருக்காது. எனக்கு என்னமோ மதன தப்பான பாதையில இருப்பார்ல தோணுதே. தோணுதே இல்ல, அதான் உண்மை. ஒருத்தன் பேச்சுலயே நடவடிக்கை நமக்கு தெரியாது. யோக்கியமானவனா இல்ல யோக்கிய சிகாமணியானே தெரிஞ்சும் காணாத மாதிரி போய்கிட வேண்டியதான். அதுக்காக மூளையில உட்கார்ந்தா அழ முடியும்? அப்படி இருந்தா வாழ்ந்துட்டு போட்டுன்னு வாழ்த்துட்டு ஓரமா ஒதுங்கி போக வேண்டியதான். என்ன பண்ண சொல்ற? எனக்கு என்னமோ நல்ல சிவனுக்கு ஒரு வேலை செஞ்ச மாதிரியே தோணுதே. தோணுது இல்ல, அதான் உண்மையா இருக்கும். 24 நல்ல சிவன் கூட தான் கிடக்காரு. அன்னைக்கு கூட என் மாமியார பார்த்தேன். அப்போ அது சொல்லிச்சுது, நல்ல சிவன் ஏதோ பிள்ளை பத்துக்கு ஆசைப்படுதானா அதுக்கு உதவி பண்றதே உன் புருஷன் தானே சொல்லிச்சுது. என்னக்க சொல்றிய? ஆமா, நல்ல சிவனுக்கு ஏதோ கண்டம் இருக்குதான். அதனால அவருக்கு வாரிசு பிறக்கணுமா. அதுவும் சின்ன வயசு பிள்ளையா, கன்னி பிள்ளையா. அப்படி குழந்தை பெத்தா எல்லாம் சரியாயிருமா. அதுக்கு வேலை பார்க்கதே உன் புருஷன் தானே என் மாமியார் சொல்லிச்சுது. எனக்கு என்னமோ நல்ல சிவனுக்கு பார்த்த மாதிரி தெரியல. இந்த மனுஷனுக்கு பாக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னடி சொல்ற? நல்ல சிவனை பத்தி தெரியாதே. அவனுக்கு மருமகளும் ஒண்ணுதான், பொண்டாட்டி ஒண்ணுதான். நல்ல சிவனை பத்தி தெரியாதே. அவன் பிளானே கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும். தனக்குன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல நீ கட்டுன்னு சொல்ல போகுது. அதான் நடக்க போகுது. இந்த மனுஷன் பலியாடாக போகுது. பாத்துக்கிட்டே இரு. அப்பனால நல்ல சின்ன கல்யாணம் பண்ணி எந்த பொண்ணு வருவா? நல்ல சின்ன கட்டுறதுக்கு என்ன பொம்பளைங்க கியூல நிக்காங்க? இல்ல, தூக்கிட்டு தான் வருவானுங்க. எனக்கு ஏதோ ஒரு பொண்ணை தூக்கி இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். என் மாமியா தான் சொல்லிச்சு. அந்த வீட்டாளுக்களே வந்து அந்த புள்ளைய அவங்க கிட்ட ஒப்படைச்ச மாதிரி. அப்ப மதன் கூட பக்கத்துலயே நின்றுருக்காரு. இவரு குடும்பத்தை பத்தியும் மானத்தை பத்தியும் பேசுறாரு. நான் என் பிள்ளைய விட்டுட்டு விலகி இருக்கேன்னு. என் பிள்ளைய எப்படி வழி நடத்தணும் எனக்கு தெரியும். ஆனா இவரு என்ன வேலை பாக்குறாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாரு. இதை எப்படிக்கா இப்படியே விட முடியும்? ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கை. அதை எப்படி விட்டுருவோம்? அத்தை கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அத்தையை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அன்னைக்கு எத்த அப்படிலாம் விட மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஏமா, எங்களுக்கு மெசேஜ் பண்ணது நீங்களா? நீங்க அன்னைக்கு அம்மாவோட ஒரிஜினல் வாரிசு. தைரியமா சொல்லலாம். நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். ஒரு ஆம்பளைன்னு பேசிட்டு இருந்தாரு. நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன். ஆரம்பத்துல எனக்கு பயமா இருந்தது. நீங்க அந்த ஆம்பளைங்க கிட்ட பேசுறத பார்த்ததுக்கு அப்போதான் எனக்கு தைரியமே வந்தது உங்ககிட்ட பேசலான்னு. சாரி, உங்க சந்தேகப்பட்டு ஒளிஞ்சு நின்ன. பயமா இருக்குமா? யாரையுமே நம்பதுக்கு பயமா இருக்குமா? அதுக்குதான் எப்படி முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படி உதவி கேட்கறதுன்னு ஒளிஞ்சு நின்று உங்களை கண்காணிக்கலான்னு ஒளிஞ்சு நின்ன. ஆனா ஒவ்வொரு பொண்ணுடைய மனசுல இருக்கிறத நீங்க அப்படியே அந்த ஆம்பளை கிட்ட பேசுறத கேட்டேன். நிச்சயமா உங்களாலதான் என்ன காப்பாற்ற முடியும்னு நம்பி வந்திருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? சொல்லுங்க. என் மனசுல ஏகப்பட்ட வலி வேதனை. அதை யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சு நான் என்னுடைய உயிர் தோழி கிட்ட சொன்னேன். நான் உயிர் தோழி நினைச்சு என் மனசுக்கு பாரத் அவகிட்ட சொன்னேன். அவ புருஷங்கிட்ட அதை சொல்லிட்டான். அவ புருஷன் சோசியல் மீடியால இருப்பாரு போலுக்கு. என் பேர் போடாமலே எனக்கு நடந்த சம்பவத்தை ஒரு கட்டுற மாதிரி எழுதியிருக்காரு. நான் அதை படிச்சு பார்த்தவனே புரிஞ்சுக்கிட்டேன்.
என் தோழி கிட்ட சொன்னத அவ புருஷன்கிட்ட சொல்லியிருக்கானே. ஆனா அவர் என் பேரையும் என் புகைப்படுத்தி அதுல போடல. சரி, அப்படி உள்ள என்னதான் எழுதிருக்காருன்னு பார்த்தேன். என் வாழ்க்கையில நடந்ததை அப்படியே என் தோழி கிட்ட சொன்னத அவ அப்படியே அச்சு பண்ணாம அவ புருஷன்கிட்ட சொல்ல அவர் அது ஒரு கட்டுரையா எழுதி போட்டிருக்காரு. சரி, உள்ள கமெண்ட் எல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு கமெண்ட் கூட அதுல பாதிக்கப்பட்ட எனக்கு சாதகமா இல்ல. அவருடைய கருத்துக்கு எல்லாருமே என்ன திட்டி தான் அந்த கமெண்ட்ல போட்டிருக்காங்க. இப்படி பொம்பளை எல்லாம் ஊருக்குள்ள வைக்க கூடாது, இப்படிப்பட்ட பொம்பளை எல்லாம் அடிச்சு கொள்ளணும்னு ஒரு மனுஷன் கூட என் பக்கத்துல இருக்க நியாயத்தை நினைச்சும் பார்க்கல. எல்லாருமே என்னை எப்படி பழி சுமத்தலாம், எப்படி அடிச்சு கொள்ளலான்னு தான் பிளான போட்டு கமெண்ட் எழுதிருக்காங்க. புரியுது, என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியுது. ஐயோ அக்கா, நீங்க ரிலாக்ஸா இருங்க. அப்படிலாம் பெரிய பாவன் இந்த மண்ணில் எதுவும் கிடையாது. திட்டி போட்டிருக்கான்னா அவன் வன்மத்தை கட்டிருக்கான்னு அர்த்தம். எவனோ ஒருத்தன் கட்டுரை போட்டிருக்கான், அவனுக்கு சாதகமா இருக்கட்டுமேனு அவன் கமெண்ட் பண்ணிருப்பான். அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க உங்க தோழியை முழுசா நம்புனீங்களா? முழுசா நம்புனேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு அவளை தெரியும். அதனாலதான் நம்பி நான் அவகிட்ட சொன்னேன். அவகிட்ட சொன்ன எனக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்கும் நினைச்சேன். அவன் என்ன தெய்வமா? நம்பிக்கைமா? அவன் என் தோழி நினைச்சு நம்பினேன். சரிம்மா, இங்க நின்று பேசவா வேற எங்கேயாவது பேசலாமா? இல்லம்மா, இங்கே பேசிடுவோம். சரி, நாங்களாம் இருக்கோன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் அன்னைக்கிளி அம்மா பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக அவங்க குரல் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஒவ்வொரு பக்கமா சர்ச் பண்ணும்போதுதான் இந்த அன்னைக்கிளி அம்மா பத்தி நான் கேள்விப்பட்டேன். அவங்கள எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்படி ஒவ்வொன்றா கான்டாக்ட் பண்ணும்போதுதான் அவங்க சம்மந்தப்பட்ட நீங்க எனக்கு தெரிஞ்சிங்க. தெரிஞ்சுதான் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். ஆனா எனக்கு அப்போ கூட நம்பிக்கை வரல. என் கூட அத்தனை வருஷம் உயிருக்குயிரா இருந்த என் தோழியே என் ரகசியத்தை பூரா வெளியில கொண்டு வந்துட்டா. முன்ன புண்ண தெரியாத ஒருத்தங்க கிட்ட நம்ம சொல்ல போறோமேனு பயத்தோட தான் வந்தேன். ஆனாலும் என்னை காப்பாத்ததுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். நீங்க அந்த ஆளுகிட்ட பேசுனதெல்லாம் கேட்டேன். மனசுல இருக்க வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுமா. சத்தியமா அந்த வலியெல்லாம் நான் அனுபவிச்சேம்மா. அந்த வலியோட வெளிப்பாடுதான் நான் அந்த தவறு செய்ய வச்சது. தவறுன்னு சொல்றீங்களே, என்ன தவறு பண்ணீங்க? மன்னிக்க முடியாத தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த சமுதாயத்தால ஏத்துக்க முடியாத ஒரு தவறு, இந்த மக்களால் மன்னிக்க முடியாத தவறு. அப்படி என்ன தவறு? சொல்றேம்மா. நான் உங்ககிட்ட சொல்ல போற உண்மை வெளியில தெரிஞ்சதுன்னா முதல் ஆளா என் புருஷன் என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாரு. என் பிள்ளைங்க என் அம்மானு கூப்பிட மாட்டாங்க. இந்த சமுதாயமும் என் சொந்த பந்தமும் என்ன ஒதுக்கி வைக்கும். அப்புறம் நான் என்ன நானே மாச்சிக்கிறத தவிர வேற வழி இல்ல. கொலை எதுவும் பண்ணிட்டீங்களா? ஐயோ இல்லம்மா, எனக்கு கந்திருக்கலாம் துணிச்சல் இல்லம்மா. ஐயோ அது பாவம், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேமா. அப்படின்னா நீங்க எதுவும் ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க. தைரியமா சொல்லுங்க. இங்க பாருங்க, எங்களை நம்பி நீங்க சொல்லலாம். நிச்சயமா சொல்றோம், உங்களை அந்த பிரச்சனை இருந்து கண்டிப்பா நாங்க வெளியில கொண்டுட்டு வருவோம். எங்க உசுரே போனாலும் சரி, எங்களை பல பேர் வெறுத்தாலும் சரி, பல பேர் எங்களை ஒதுக்குனாலும் சரி, உங்களை அதுல இருந்து விடுவிப்போம். உங்களுக்கு எந்த குற்றம் நிச்சயம் பயமும் வேண்டாம். எங்களை நம்பி சொல்லுங்க. நிச்சயமா அந்த பிரச்சனை இருந்து உங்களுக்கு நாங்க விடுதலை வாங்கி கொடுக்கறோம். இங்க பாருங்கம்மா, தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. மன்னிக்க முடியாத பாவம்னு எதுவுமே இல்ல. அந்த தெய்வமே நம்மள மன்னிக்கும் போது மனுஷங்க யாரு? சொல்லுவாங்க, தெய்வங்கள்லாம் நமக்காக தான் உசுரை கொடுத்தாங்கன்னு. அந்த தெய்வமே நம்முடைய பாவங்களுக்காக உசுரை கொடுக்கும் போதே மன்னிக்க முடியாத பாவம்னு எதுவுமே இல்லையே. இங்க பாருங்கம்மா, அப்படி மன்னிக்க முடியாத குற்றமும் இல்ல, அதை சரி பண்ண முடியாத குற்றமும் இல்ல. ஒரு தவறு நடந்தா அதை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க எங்களை நம்பி தைரியமா சொல்லலாம். நாங்க இத்தனை பெண்கள் இல்ல, இன்னும் ஏராள பெண்கள் உங்க பக்கம் வருவோம். 4 பொம்பளைங்க தானே நினைச்சிடாதீங்க. 4 40 மாறும், 40 40,000 மாறும், 40,000 4 லட்சம் ஆகும், 4 லட்சம் 40 லட்சமா வரும். பொண்ணுங்க தானே நீ லேசா எடை போட்டுறாதீங்க. பொண்ணுங்க கை ஓங்கிச்சுதுன்னா குற்றங்கள் குறையும். பாவம் மன்னிப்பு எடுக்க வேண்டிய அவசியம் வராது. பெண்கள் கை ஓங்கணும். ஓங்குமா? தைரியமா சொல்லுங்க. உங்களுக்காக குரல் கொடுக்க இங்க பல